போட்டு தான் வச்சுக்கிறேன். போட்டு தான் ஓடி இருந்தது. 1000 ரூபாய் போட்டு 1500 போட்டு ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மாசி கிருத்திகை. இந்த நாள்ல நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொரட்டூர்ல லொக்கேட் ஆயிருக்க அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் டெம்பிள்ல எழுந்தருள் இருக்கும் சண்முக பெருமானின் 77வது மகா உற்சவம் நம்ம கோயிலாண்ட வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒரு இடம் அலோகேட் பண்ணி அந்த இடத்துல அன்னதானம் போடுறதுக்கு எல்லாம் ரெடியா உட்காந்துருந்தாங்க. நம்மளும் வந்து அதில் மிக்ஸ் ஆயாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7:50க்குலாம் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல ஒரு பங்கு நம்ம ஏத்திருக்கோம் அப்படின்னும் போது உண்மையிலே சொல்றது ரொம்ப மனநிறைவா இருந்தது. நம்ம வந்து நமக்கே தெரியாம செய்யற ஒரு விஷயமும் சரி, நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு செய்யற விஷயமும் சரி, என்னைக்குமே அது வீணாவாது, எல்லாமே நல்லாவே நடக்கும். ஊரே ரொம்ப களை கட்டி எல்லாரும் ஒத்துமையா நீ நானே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம், வந்ததுல நம்ம இங்கதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிளம்பு பார்த்தோம். அதுக்காட்டியும் ஒருத்தவங்க இந்த மாதிரி காவடி எடுத்துட்டு வேல் குத்திக்கிட்டு வரவங்க எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாருமே டியூப் வச்சு தெரு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹீட்டா இருந்தது, செம வெயில். அவங்களுக்கு கால் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சில பேர் பக்கெட்ல இருந்தாங்க ஊத்துறதும் அந்த மாதிரி ஊத்திட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பாத பூஜை பண்றோம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் சாமி வராங்கன்ட்டு. அந்த முக்குல திரும்பின உடனே நம்ம வந்து எல்லாம் ரெடியாக உட்காந்துருந்தோம். சாமி கிட்ட வர வர எங்களுக்கு வந்து எனக்கு பர்சனலா எனக்கு வந்து மனசுல தோணுது, அடிக்கிற உடுக்க சத்தமா எந்த சத்தம் தெரியலன்னா சாமி கிட்ட வர வர மனசுக்குள்ள ரொம்ப நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணில் கண்ணீரா அப்படியே தேங்கி நிற்கிது அப்படின்னும் போது இந்த கஷ்டம் அப்படியே நம்மளை விட்டு வெளியே போய் அவரோட இதுல போய் நம்ம சரணடைஞ்சு எனக்கு இதை சரி பண்ணு அப்படின்னு அந்த கண்ணீர் பேசுற மாதிரி எனக்கு ஒரு தாட் அப்போ உருவாச்சு. உங்களுக்குலாம் அந்த மாதிரி உடுக்க சத்தம் கேட்டுட்டே சாமி வரும்போது என்னெல்லாம் தோணும், என்ன வேண்டுவீங்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாமி கிட்ட வர வர சாமி எல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு எல்லா இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 5 பேர் வந்து முதுகுல வந்து குத்தி அந்த தேரை வந்து இழுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து பாத பூஜை பண்றோம். பாத பூஜைலாம் பண்ணி பொட்டுலாம் வச்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து மாலை வாங்கி வச்சிருந்தோம். மாலை எடுத்துட்டு வந்து போடலான்னு வரும்போது எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க வந்து வேல் குத்திட்டு இருக்காங்க, நம்ம எதுனா மாலை போய் அசைச்சு விட்டுட்டோம்னா கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது என் சித்தப்பா வந்து வாங்கி அவரு அழகா போட்டு விட்டாரு. ஆக்சுவலா இது எல்லாமே நாங்கள் கலந்துக்கிட்டது முக்கியமான காரணம் அவரு தான். அவர் போட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே விபூதி கொடுத்தாங்க, விபூதியும் எலுமிச்சப்பழம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கி நாங்கள் வச்சுட்டு சாமி பின்னாடி வந்து ஒரு ஊர்வலமே வருது அப்படின்றது அவங்க நவந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எத்தனை பேர் எவ்வளோ நம்பிக்கையோட வேண்டி அது நடந்து எத்தனை பேர் வந்து வேல் குத்திட்டு வராங்க அப்படின்னும் போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது தெரியல, வாயடிச்சு போய் நினைக்கிறேன். நான் அண்ணாவும் பாப்பாவும் 2 பேர் சேர்ந்து இன்னொரு சாமிக்கு மாலை போட்டாங்க. மாலை போட்டுட்டு அப்புறமேட்டு அவங்க காலில் விழுந்து அண்ணா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. 77வது மகா உற்சவம். இந்த 77வது மகா உற்சவம் வந்து பால்காவடி, அப்புறம் தெப்ப தேரோட்டம், அது மட்டும் இல்லாம தீமிதி திருவிழா, இது எல்லாமே சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா இந்த கோயில்ல வந்து பண்றாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள் அப்படின்றதும் நீங்க வந்து போற வீடியோல பாப்பீங்க. எவ்வளவு பேர் வேண்டுதல் நிறைவேறி எவ்வளவு பேர் வந்து திருப்பி அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு.
வேல் குத்திட்டு போறவங்க எவ்வளவு உஷாரா எவ்வளவு இதுவா போகணுமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாவே அவங்க கூட போறவங்க போகணும். ரொம்ப ஆனா எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா சாமின்னு வரும்போது அது எல்லாருமே ஒரு சந்தோஷமா அந்த வலி எதுவுமே இல்லாம எவ்வளவு சந்தோஷமா அவங்க சாமிக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னும் போது சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்க அவ்வளோ நம்பி வேண்டியிருக்காங்க. அந்த வேண்டுதல் நடந்து அவங்க திருப்பி செஞ்சிருக்காங்க. சாமிக்கு மன நிறைவா பாத பூஜைலாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க கூட்டம் குறைஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் கிளம்ப முடியும். நம்ம கோயிலுக்கு போக முடியும். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போக இது நிக்கவே இல்லைங்க. பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு பேட்ச் போய் இன்னொரு பேட்ச் வர மாதிரி இவங்க போனவுடனே பின்னாடி இன்னொருத்தவங்க அப்படின்றவங்க வந்துட்டே இருந்தாங்க. தேர் இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க போனாங்க. தேர் இழுக்கிறவங்க ஒரு பேட்சா ஒரு 4-5 தேர் லைனா அப்படியே ஒருத்தரா இழுத்துட்டு வர்றது நிறைய இருந்தது. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கோயில் நோக்கி நம்மளோட நடப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருல சன்சன் தான் பூந்து போயிட்டு இருந்தோம். அதனால ரொம்ப டிஸ்டன்ஸா தெரிஞ்சதுங்க. இங்க இருந்து கோயிலுக்கு போறதுக்காட்டி எங்களுக்கு கால்லாம் செம்மையா வலி எடுத்துக்கிச்சு. எவ்வளோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்றமோ அந்த அளவுக்கு ரொம்ப கான்சியஸா நாங்க ஒரு சந்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம போனோம். ஆனா லாஸ்டா அந்த சந்தில போனாதான் கோயில் வரும் அப்படின்ற பட்சத்துல அந்த கோயிலாண்ட போய் தான் திரும்ப வேண்டியது இருந்தது. நாங்க போற வழியில இந்த குட்டி முருகர் அழகா காவடி எடுத்துட்டு கியூட்டா நடந்து போயிட்டு இருந்தாரு. இந்த குட்டி முருகர் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவருக்கு மறக்காம லைக்ஸ் போட்டுருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. பெரியவங்க என்னதான் பண்ணாலும் அந்த குட்டி பசங்க பண்ணும்போது அச்சசல் அந்த முருகரே நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு காட்சி தர மாதிரி தான் இருந்தது. எனக்கு உண்மையாலே எனக்கு அப்படிதான் இருந்தது. உங்களுக்கு எப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேல ஊருள்ள வழி கிடையாது. நம்ம கண்டிப்பா அவங்க நடந்து போற பாதையில் தான் போய் ஆகணும். ஸோ அதனால அந்த வழி நம்ம திரும்பின உடனே அவன் நிறைய பேர் தேர் இழுத்துக்கிட்டு நிறைய லைனா 1 2 3 ஒருத்தரா லைனா நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. நின்று ஒருத்தரையும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஒருத்தரையும் இது பண்ணிட்டு தான் போறோம். பாருங்க எவ்வளோ தேர், எத்தனை பேர் பாருங்க. ஒரு தேரும் ஒரு விதமா அழகா எவ்வளோ இதுவா நான் சிங்காரிக்க முடியுமோ அவ்வளோ அழகா சிங்காரிச்சு ஒருத்தர் யானை, ஒருத்தர் சிவன்,
ஒருத்தர் ஃபுல்லா முருகர் இருக்க மாதிரி, சிவன் பார்வதி இருக்க மாதிரி, மயில் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயில் சுத்தி வரும், யானை ஆடிக்கிட்டே இருக்கும், யானையோட சவுண்ட் வேற இதுல வரும். எல்லாமே ஒரு ஒரு விதமா இருந்தது, பார்க்கவே அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க இழுத்துட்டு போனவங்க எல்லாருமே அப்பா பின்னாடியே சிவன் பார்வதி வேஷம் போட்டுட்டு ஆடிட்டு வரவங்க தான் வராங்க. நிறைய பேர் வேஷம் போட்டு ஆடுறவங்க, இது மாதிரி இழுத்துட்டு போறவங்க, வேல் ஊத்திட்டு போறவங்க, காவடி எடுத்துட்டு போறவங்க, நிறைய பேர் கணக்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், ஒரு பிரம்மாண்டமான திருவிழா அப்படின்ற மாதிரிதான் இது நடந்தது. எல்லாம் தேர் ஏற்றிட்டு வந்தோடனே நம்ம அங்கேருந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வர வர நிறைய சிலை, நிறைய அழகா சிங்காரிச்சு, தெருமுனையில அங்கே இங்கேன்னு நிறைய இடத்துல சிங்காரிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி முருகரை வச்சு நிறைய பேனர்ஸ் அந்த சைட்ல இருந்தது, பார்க்கவே அழகா இருந்தது. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனா கரெக்டா கோயில் நெருக்கத்தை போகும், நிறைய கடைங்க, பொம்மை கடை, நமக்கு தேவையான வீட்டு தேவையான பொருட்கள் நிறைய எல்லாமே இருந்தது. ஆனா இன்னும் வாங்கறதுக்கு தான் முடியல, ஏன்னா ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தியா இருந்தது. போக எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். கோயில்கிட்ட போவோம், அங்கே ஒரு அம்மன் கோயில் இருந்தது. சரி, அந்த அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே உள்ளே போனோம். உள்ளே போய் சாமி பார்க்கும்போது அப்படியே ஒரு உண்மையான ஒருத்தர் அவங்க வந்து உட்காந்துருக்க மாதிரி அந்த சிலை வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அம்மன் சிலை அப்படியே தத்ரூபமாக அழகாக இருந்தது பார்க்கவே. நின்று சாமி கும்பிட்டுட்டு கோயிலை ஒரு சுற்றிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக முருகர், ஆக்சுவலாக அது வந்து சிவன் கோவில், சிவன் கோயிலில் முருகர் வந்து இருக்காரு. அந்த முருகருக்கு தான் இந்த திருவிழா எடுத்து நடத்துகிறாங்க. அங்க நம்ம போகலாம். இது வந்து தெப்பம். நைட்டு வந்து தெப்பம் விடுறதுக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. இப்போ பார்க்கறதுக்கு வந்து அந்த பூ அலங்காரம், அந்த டெக்கரேஷன் எப்படி இருக்கும், இதை விட பல மடங்கு அழகா நைட் வந்து லைட் செட்டிங் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். இந்த தெப்பம் இப்போ எப்படி இருக்கு, ஆனால் போக போக நைட்ல அப்படியே லைட்டு ஜெகஜோதியா
இருக்கும் இந்த டெம்போ. நைட்டு இந்த வியூ இப்போ பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் வியூ அப்போ பார்ப்போம். நம்ம ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. வெளியில் தீ மிதிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 1.5 hour அல்ல 1 hourக்குள்ளே சாமிங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க தீ மிதிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வந்தோடனே தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை பற்றி உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்து இங்கே நிற்கலாம். வாங்க. வர வேண்டிய கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. எவ்வளோ தூரம் டிராவல் தெரியுமா? நைட்டுங்க தீ மிதிக்க போகிறாங்க. எழுபத்தி 7வது வருடம் மகா உற்சவம். உள்ள வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால வந்து உள்ள போய் சாமி போட்டோ எடுக்க முடியாது. வெளியில வரைக்கும் நான் அந்த கோயிலை மட்டும் சுத்தி கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் உள்ள வந்து ரொம்ப க்ரௌடா இருக்குல்ல, என்னாச்சும் எடுக்க முடியல. இந்த கோயிலுக்கு தான் திருவிழா. ரொம்ப பழமையான கோயில், இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாலாம் புதுப்பிக்கல. இப்போதான் இனிமே தான் அந்த ஒர்க் போகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா மாதிரி நடத்திட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளும் கூட. இன்னவிகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே உள்ள வந்து அந்த நெருப்பு கலைச்சி விடுறவங்க கூட விறகும் இருந்து வந்து தான் இதெல்லாம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க. இது வந்து எனக்கு தெரியாது, உண்மையிலே இப்போதான் தெரியும். உங்களுக்கு யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சுற்றி யாரும் நிற்க வேண்டாம்னு சொல்லி எல்லாம் அந்த கம்பிக்கு கட்டை கட்டி இருக்கிறதுக்கு வெளியில கொஞ்சம் நவுண்டே நினைக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபயர் இன்ஜின் ஸ்குவாட்லாம் வந்து சுற்றி நின்றுட்டாங்க. ஃபுல்லாக ப்ரிகாஷனோட தான் நடந்தது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பாப்பா வந்து இந்த இமைக்கானொடிகள் அந்த பாப்பா ஒரு பாப்பா பேசுங்க, அதே மாதிரி இந்த பாப்பா வந்து நான் அந்த போலீஸ்காரர்கிட்ட செம்ம வாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ரொம்ப பக்தியோடு இருந்தால் தான் உண்மையிலே அந்த நெருப்புக்கிட்டே போக முடியும் போல். அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்களுக்கே அந்த அனல் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. அங்கே பக்கத்தில் அவர் நின்று அவர் உட்காந்து அதை தள்ளி விடுறாருன்னும் போது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அவரால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து அந்த அனல் அவரால் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு சீட் பண்ணி எல்லாம் மட்டமாக அழகாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த மற்ற சாங்கியெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு சாமிங்க வந்தோடனே சாமிங்களுக்கு அங்கே பாத பூஜைக்கு காலில் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஒருத்தராக தீ மிதிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா பத்தி சொன்னால அந்த பாப்பாவை இன்னொரு அந்த போலீஸ் அக்கா வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்ன ரொம்ப வாய் பேசல, சும்மா தான் விளையாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை. அந்த பாப்பா ரொம்ப விகரா கடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தா. ஆக்சுவலா ரொம்ப அவளுக்கு தைரியம் தான் நான் சொல்லணும். நம்மெல்லாம் வந்து அப்படியே அமைதியா போவோம், அவங்க என்னதான் இருந்தாலும் அவளை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏட்டி போட்டி பேசிக்கிட்டே இருந்தா. அவெல்லாம் வந்தாச்சு. அப்படியே ஒரு ஒருத்தரா இப்போ வந்து தீ மிதிக்கிறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தீ மிதிக்கிறவங்களை தவிர மற்ற யாரும் உள்ள இறங்கணும். தயவு செய்து தீ மிதிக்கிறவங்களை தவிர மற்ற யாரும் உள்ள இறங்க வேணாம். கொஞ்சம் வழி விடுங்க, அவங்களுக்கு வழி விடுங்க.
இவன் ரெடியா? அவர் இழுத்துட்டு வந்தவர் போல அவரை இது பண்றாங்க போல இழுத்துட்டு வந்தார்ல. கொஞ்சம் வரிசையில் அப்படியே வரிசையில் இல்லைங்க. வரிசையில் வேல் குத்துனவங்களை தவிர மத்த ஆள் எங்கிட்ட வாங்க, சைடில் வாங்க, ஓர வாங்க. இந்த வேல் குத்துனவங்களை தவிர சைடில் வழி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தள்ளிடுப்பா, வழி விடு. கொஞ்சம் தயவு செய்து வேல் குத்துனவங்களை தவிர மத்த ஆள்லாம் வழி ஓரமா எடுத்து போடுங்க. அதெல்லாம் ஓரமா எடுத்து வைங்க சார். என்ன திடீர்னு அப்படியே வெளியே தயவு செய்து வழி விடுங்க. வேல் குத்துறவங்களுக்கு வழி விடுங்க. இந்த கூட்டம் யாரு தம்பி? கீழே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தூக்கிட்டு நெருப்புல இறங்குனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. லேடிஸ்லாம் கூட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா மாதிரி சுத்தி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருந்தாங்க. டக்கு அவங்க ஸ்லிப் ஆனாங்களோ பிடிக்கிற மாதிரி ரொம்பவே வரிசையில வாங்க. மெதுவா வரிசையில வாங்க. அவசரம் இல்ல, மெதுவா வரிசையில வாங்க. அரோகரா கந்தனுக்கு, வேலனுக்கு அரோகரா. அந்த வேல் பெரிய வேல் வருது. சார் ஃபயர் சர்வீஸ் சார் கொஞ்சம் பக்கத்துல பாத்துக்கோங்க சார். இந்த சின்ன பசங்களை வந்து அவசரப்படலாம், மெதுவா வாங்க. அரோகரா. ஆக்சுவலாக அந்த குட்டி சாமி வந்து நான் மிதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சாமி வந்து பெரிய சாமி வந்து நான் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலாக அங்கே என்னன்னா அந்த பையன் வந்து அந்த குட்டி சாமி வந்து நெருப்புல போய் நிக்கிறாங்க போல, அதனால அவர் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த கோவத்துல வந்து மாலையை கழட்டி போட்டு கீழே தூக்கி போட்டுருக்காங்க. வரிசையா வா. அதுக்கப்புறம் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. பக்தி ஓரம் எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. சைலண்டா போனா அவங்களுக்கு பயம் வந்து அது ஒரு இது அப்படியே அந்த வைப். டைம் ஆச்சு பாருங்க. லேடிஸ் வராங்க. ஃபயர் சர்வீஸ் சார் கொஞ்சம் பாத்துங்க. ரோகரா தண்ணி பட்டா கொப்பளையும் இருக்கும்னு சொல்லி வைக்கல போல. தண்ணி கால்ல ஒட்டிக்கிச்சாங்க பாரு. வீரவேல் முருகனுக்கு. கந்தனுக்கு. ரோகரா. அவருடைய முருகனுக்கு. பார்த்து வாங்க. மெல்ல. வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. போட
அரோகரா அரோகரா. செக் செக் செக். சமையல கீழே குனி, கீழே குனி. கொஞ்சம் பார்த்து பார்த்து உள்ளதில்லை. பாப்பா அப்படி ஒவ்வொரு ஆளும் வரிசையா வா, வரிசையா வா, வா வரிசையா வா. வெற்றிவேல் முருகனுக்கு. பெரிய வேல் வருது பேரு, பார்த்து பார்த்து. தயவு செய்து ஒவ்வொரு ஆளா வாங்க, அவசரம் இல்லாம மெதுவா வரணும். மெதுவா மெதுவா வாங்க. இந்த மாதிரி வரவங்களுக்கு சேரி மேல கட்டுங்கம்மா. லேடிஸ்லாம் சேரி மேல கட்டுங்க. தண்ணியாவது மேல ஊத்தி விடுங்கம்மா. வரிசையா வா, வரிசையா வா. சாமி அந்த பக்கம் நிக்காது, அந்த பக்கம் வந்து ஒண்ணு வந்துடு, எல்லாம் வெளியே போயிடு. வெற்றிவேல் முருகனுக்கு. நேரம் போயினேரு, நேரம் போயினேரு, பயப்படாது போ. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சார் லேடிஸ் வராங்க, ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க சார். மொல்ல போங்க, மொல்ல போங்க. போயிடேருப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. போமா போமா போமா. வெற்றிவேல் முருகனுக்கு. முருகா கவலைப்படாத. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு. சார் அந்த 108 அட்டெண்டர் சார் கொஞ்சம் வாங்க சார், இங்க வாங்க. 108 அட்டெண்டர்
எல்லாரும் தீ வச்சு முடிச்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 அப்படி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல. நாங்கள் மூவ் பண்ணி இங்கே வந்து டென்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, அங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க சாப்பாடுலாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ அந்த டென்ட்டாக கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தோம். க்ரௌட் சுத்தமாக இருந்ததுனால முடியவே இல்லை. நைட்டாக ரொம்ப க்ரௌட் வர ஆரம்பிச்சு. ஏன்னா தெப்பம் விடுவாங்கல்ல, அதனால வந்து நைட்டில் நிறைய இன்னும் க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால வந்து நாங்கள் அங்கங்கே மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் சரி கடையிலாம் என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் மெதுவாக நான் வந்துட்டோம். நைட்டு தெப்பம் வருது பார்க்க முடியல, மற்றபடி இங்கே எல்லாமே நல்லாவே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தெப்பம் வந்து நைட்டில் லைட் போட்டோன்னா இந்த மாதிரி தான் வந்தது. இன்னும் உள்ளே போயிட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்படியே வர வழியில் நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆக எப்படியும் ஒரு 10:30 அப்படி ஆயிடுச்சு. அந்த நைட்லேயும் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு பேக்கரியில் நின்று அவங்க வாங்கிட்டு தான் வந்தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடம் பிடிச்சிருந்தாங்க. வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் லைக் போடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயில் யார் யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.